తిరుమల శ్రీ వెంకటేశ్వర స్వామివారిని మహారాష్ట్ర గవర్నర్ సిపి రాధాకృష్ణన్ దర్శించుకున్నారు. వీఐపీ విరామ సమయంలో కుటుంబ సభ్యులతో కలిసి స్వామివారి సేవలో పాల్గొని మొక్కులు చెల్లించుకున్నారు. ఆలయ మహాద్వారం వద్ద చేరుకున్న రాధాకృష్ణన్ కు ఆలయ అధికారులు, ఆలయ అర్చకులు స్వాగతం పలికి దర్శనం ఏర్పాట్లు చేశారు. దర్శనం అనంతరం రంగనాయకుల మండపంలో వేద పండితులు వేద ఆశీర్వచనం అందించగా ఆలయ అధికారులు శ్రీవారి తీర్థ ప్రసాదాలను అందజేసి పట్టు వస్త్రంతో సత్కరించారు. ఆలయం వెలుపల రాధాకృష్ణన్ మీడియాతో మాట్లాడారు. இறை நம்பிக்கை மட்டும்தான் தனி மனித ஒழுக்கத்தை பேணி காக்கும். இன்றைக்கு திருப்பதி திருமலா வெங்கடாஜலபதி கோயிலில் தினந்தோறும் ஏறக்குறைய 80,000க்கும் மேற்பட்டவர்கள் வருகிறார்கள், இறைவனை வேண்டுகிறார்கள் என்று சொன்னால் இதை பரப்புவதற்காக யாரும் எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. தானாக பரவுகிறது. அதுதான் இறை நம்பிக்கை. யாரையும் இப்படித்தான் நீ வழிபட வேண்டும் என்று சொல்வது சரியாக இருக்காது. யார் எப்படி வேண்டுமானாலும் இறைவனை வழிபடுகின்ற உரிமையை இறைவன் இந்த மனித குலத்திற்கு தந்திருக்கிறார். அது பேணி காக்கப்பட வேண்டும். அப்படி பேணி காக்கப்படுகின்ற இடங்களில் மகத்தான இடமாக நம்முடைய திருப்பதி வெங்கடாஜலபதி திருத்தலம் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு இங்கே இறைவனை வேண்டியது மகாராஷ்டிரா தேர்தல் அமைதியாகவும் வன்முறையற்றதாகவும் நேர்மையானதாகவும் எல்லோருக்கும் பொதுவானதாகவும் அமைய வேண்டும் என்கின்ற வேண்டுதலைக்கு இன்றைய என்னுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்காக இன்றைக்கு இங்கே வந்தேன். வெற்றிகரமாக இறைவனை வழிபட்டு அந்த மகாராஷ்டிரா மக்களும் இந்திய பெருமக்களும் தமிழகத்து மக்களும் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற வேண்டும் என்று வேண்டி இறைவனை வேண்டி இன்றைக்கு மீண்டும் மும்பை திரும்புகிறேன். இந்த பாலிய வன்கொடுமைகள் என்பது தனி மனித ஒழுக்கம் சீர்கெட்டு வருவதையே எடுத்து காட்டுகிறது. கடந்த காலங்களில் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு நாடு முழுவதும் இது பரவி கிடக்கிறது. இத்தகைய கொடிய மனம் படைத்தவர்களை மிக கடுமையாக தண்டிப்பது மட்டும்தான் பெண்களுக்குரிய பாதுகாப்பை இந்த சமூகத்திலே நம்மாலே தர இயலும். கடுமையான நடவடிக்கை, யார் தவறு செய்திருந்தாலும் பாரபட்சமின்றி எடுக்கப்படுகின்ற நடவடிக்கை மட்டும்தான் பெண்களுக்குரிய பாதுகாப்பை தரும், சமூகத்துக்கான அந்தஸ்தை உயர்த்தும்.